வாங்கி மகிழ்ந்து படைத்ததன் பின் வணங்கும் சிறு தொண்டரை நோக்கி. ஃபஸ்ட்டு ட்ராப்பில் தாண்டிட்டியா பார்க்குறார் சாமி. ஃபஸ்ட் வச்ச ட்ராப்பு தானே அது தலைகறி. இந்த ட்ராப்பு தாண்டிட்டார் சாமி. இப்போ நாயனார் இல்லை என்ன பண்ணலான்னு பார்க்குறாரா? சிறு தொண்டரை நோக்கி. அடுத்தது சொல்கிறார், இங்கு நமக்கு தனி உண்ண ஒண்ணாது. நான் எப்போ தனியாக சாப்பிட்றது வழக்கம் கிடையாது அப்படிங்கிறார் சாமி. இங்கு நமக்கு தனி உண்ண உண்ணாது ஈசன் அடியார் இப்பாங்கு நின்றார் தமை கொணர்வீர். போ வெளியில போ. யாராவது அடியார் இருந்தாங்கன்னா கூட்டு வா. திருநீர் உத்ராட்சம் தெரிச்சவங்க யாராவது இருந்தாங்களா கூட்டு வா. அடியார் இருந்தாங்கன்னா அழைச்சிட்டு வா. நான் தனியாக சாப்பிட்டு வழக்கம் இல்லை, யாராவது பக்கத்தில் உட்கார்ந்து தான் சாப்பிடுவேன். திருக்குறள் படிச்சு பண்ணுறது சார். பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்று எல்லாம் தலையினர். இங்கே தலைகறி வந்துருச்சா? அதனால அப்படி பக்கத்து தான் நம்ம சாப்பிட்றதுன்னு சொல்லி அடியாரை கூட்டுவான்னார். இப்போ என்ன பிரச்சனைன்னா, யாருமே இல்லைங்கிறதுனால தான் இவரை கூட்டு வந்திருக்காரு. இப்போ அவர் அம்பளவர் அடியாரை ஐம்பெருமான் அமுது செவிப்பார் இன்றி எம்பெருமான் யாரையும் கண்டீலர். முதல்ல சொல்லியாச்சு அதை. அந்த வாசலை கேட்டாங்க இல்லையா? சாமி வந்து கேட்டார். மடவரடை முகம் நோக்கி மாதரார் தனிகிறது இடவகையில் தனி புகுதும் எப்போரிசும் அவர் அன்றி நாமிரோம் அப்படின்னு சொன்னோடனே அம்மா வந்து சொன்னாங்க, அம்பளவர் அடியாரை தேடி அவர் புறத்தணைந்தார். அதனால் எற்றைக்கும் அமுது செய்விப்பார். வம்பனீர் எழுந்தருளி வந்த திருவேடம் கண்டால் தம்பரிய பேர் என்றே மகிழ்வார். இப்படிலாம் சொன்னதுனால தான் இவரே வந்திருக்காரு. இப்போ போய் அடியாரை கூப்பிட்டாங்க. எல்லாரும் எங்கே அஞ்சாருன்னே இவர் தெரியாது, மறைச்சிட்டார் எல்லாத்தையும். இதேமாரி வேலை தான் சிவபெருமான் பண்ணுவார். திருவோட்டை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வா அப்படின்னாரு. திருவோட்டை எங்கே? கோத்ரேஜ் பீரோ அதில் வச்சுருக்காரு டாய்லர். இப்போ தான் புதுசாக இறங்கியிருக்காது. அது எப்பேற்பட்ட பீரோ? பேங்க்கில் வைக்கிற பீரோ. அது 3 லாக் இருக்குது. அதுக்கு 5 சாவிங்க. 5 சாவியும் போட்டு 3 லாக்கே திறந்தால் தான் அது ஓப்பனே ஆகும். அப்பேற்பட்ட பீரோ அந்த வீட்டில் இருக்குது. அந்த பீரோவில் கொண்டு போய் வச்சுட்டார். பூட்டில் வச்சுட்டு பேசாமல் இருக்கார் நாயனார். இருக்குது, நீ எப்போ வந்தாலும் எடுத்து கொடுத்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாவி ஊற்றி எடுப்பிலே தான் வச்சுருக்கேங்கிறார். ஆனால் எல்லாம் பூட்டினது பேர் இருக்குது, ஓட்டப்பட்டு உள்ளே காணும். யாவற்றையும் வைத்து வாங்க வல்லார் சேகரார் சாமி. இந்த இடத்துல வைத்து வாங்க வல்லாருங்கிற அந்த இடத்துல வச்சது வச்சபடியாக இருக்கும், வாங்கிடுவார், எடுத்துடுவார், தெரியாது நமக்கு. அதான் மறைப்பாட்டல் பேர். அப்படியாக பாங்கு நின்றார் தமை கொணர்வீர். பக்கத்தில் யாரும் நிற்கிறாங்களா? போய் அழைச்சிட்டு வா என்று பரமர் பணித்தருள ஏங்கி கெட்டேன் அமுது செய்ய இடையூறு இதுவோ. இப்போ நான் யாரோ போய் பார்க்கறது, யாரோ போய் தேடுறது? இந்த ஊரில் யாரையுமே நான் காலையிலேருந்து பார்க்கலையே. எல்லோரும் திருவாரூர் தேருக்கு போயிருக்கிறாங்களே. இந்த ஊரில் எல்லோரும் திருவாரூருக்கு போய் அழைச்சி விட்றனாலே யாரையும் பார்க்க முடியாதே. எல்லாம் சிதம்பரத்துக்கு ஆணி திருமணத்துக்கு போயிருக்கிறாங்களே. இந்த ஊரை எல்லோரும் காலி பண்ணிட்டு அடியாரெல்லாம் வெளில போயிருக்கிறாங்களே. இந்த நேரத்துக்கு ஒரு திண்ணூறு பூசணம்லாம் யாரை கண்டு அழைச்சிட்டு வரது? பெருமானே, இவர் எப்படி நான் இன்றைக்கி சாப்பிட வைக்கிறது? இவர் ஒரு வாய் சாதத்தை எடுத்து வாயில் வச்சாதானே எனக்கு விரதம் இன்னைக்கு பூர்த்தியாகும். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியவில்லையே. நீ ஏங்குகின்றார் நாயனார். ஏங்கி கெட்டேன் கெட்டேன் அமுது செய்ய இடையூறு இதுவோ. ஒரு தெரிஞ்சு போச்சு இந்த ஊரில் யாரும் கிடையாதுங்கிறது தெரியும் அவருக்கு இல்லையா? ஏன்னா தேடி பார்த்துற காலம் தேடினவருக்கு திடீர்னு இப்போ மட்டும் எப்படி அடியார் வர போகிறாங்க? அப்போ வந்தாலும் அந்த அடியார் எதுவும் சாப்பிடுவாங்களா? இப்படி ரேங்கல் இருக்கு பாருங்க. இப்போ அடியாரை கூப்பிடணும். இப்போ நீங்கள் யாரும் நம்ம யாரும் அங்கே போயிருக்கணும் வச்சுப்போம். திருச்செங்கோடு போயிருக்கோம், நம்ம தரிசனத்துக்குன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம போய் நிற்கிறத பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு உத்திராவதியார் வந்திருக்கார், சாப்பிட்றதுக்கு வாங்க, அடியார் வாங்க, திருவமுதுக்கு வாங்கன்னா நம்ம வராங்க ஐயா. நம்ம போய் என்ன எதிர்பார்த்துறோம்? இலையை போட்டு சாம்பார் வடை பாயசம்லாம் வைப்பாங்க. நம்ம எதிர்பார்த்துட்டு போவோம் உள்ளே போவோம் இல்லையா? ஆனால் அந்த வீட்டில் எல்லாம் ஆயிருக்குப்பா. ஆட்டுக்கறி கோழிக்கறியா?
பியூர் கேனிபலிசம் இல்லையா? மனிதனை ஒரு சமைச்சு சாப்பாடு போட்டு வச்சிருக்கிறாங்க, இதை சாப்பிட்றதுக்கு எந்த அடியார் ஒத்துப்பார்? அடியார் வர்றது பிரச்சனை இல்லை, அது கூட யாராவது வந்துடலாம். வரவர் சாப்பிடுற மாதிரி பக்கத்தில் உட்காந்து அவர் எப்படி சாப்பிட வைக்கிறது? இப்போ அதான் சாப்பிட மாட்டாரு, என்ன பண்றது? வரவர் சாப்பிடணுமே. அதான் இடையூறு இதுவோ கெட்டேன் நான் என்ன அழ ஆரம்பிச்சுட்டார். உடனே ஓடார். ஆனாலும் ஆணைக்கு கஞ்சி மறக்கு நிற்காம ஓடார் வெளில போய். அகத்தின் புறத்து போய் அருளால் எங்கும் காணார். சேக்கடார் வார்த்தையா போட்டார் பாருங்க இந்த இடத்துல. ஏன் அவர் அடியார் யாரையும் பார்க்கல? அருளால் காணார். என்ன அருள் அது? அதான் திரோதானம்னு அதுக்கு பேர். அதான் மறைச்சி வச்சிருக்கு எல்லாத்தையும் இல்லையா? எங்க வந்து சைவஸ்தாந்த புகுத்துறாரு சேக்கடார் இந்த இடத்துல வச்சு வந்தது. அருளால் காணார் எங்கும் காணார், புறத்து போய் அருளால் எங்கும் காணார். அழிந்து கையை பிசைஞ்சிக்கிறார் சாமி. ஓ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, இந்த திருவமுது எப்படி அவர் சாப்பிட வைக்கிறேன்னு தெரியலையே, இப்போ போய் அவர்கிட்ட போய் யார் அடியார் யாரும் இல்லைன்னு நான் எப்படி சொல்றதுக்கு அச்சமாக இருக்கு இவருக்கு. அடியார் யாரும் இல்லைன்னா டக்குன்னு சொல்றது எடுத்து கிளம்பிடுவார். அடியார் யாரும் இல்லையா, ரைட், பிரச்சனை இல்லை, நான் இனிமேலுக்கு அடுத்த 1 வருஷம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் வீட்டில் சாப்பிட்றது எனக்கு ஒன்று. ஏன் இந்த 6 மாதம் முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி டேட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இனி ஒரு சிறுத்தொண்டாயினார் எங்கே இருக்காரு அவருக்கு சாப்பாடு போடுறதுக்கு? அப்போ திரும்பி அடுத்த 6 மாதம் தான், 1 வருஷம் பட்டினே தான் கிடந்தாகணும். இப்போ அடுத்தது அது இன்னும் வருத்துது அவருக்கு. இன்றைக்கி திரும்பும்போது சாப்பிட்றதுக்கு காலம் தாழ்த்தி போச்சு, சாப்பாடு நடக்கலைன்னா என்ன ஆகிடும்? இன்றைய விரத நாள் போயிடும் அவருக்கு. ஏன்னா மூவிருது கழித்து பசு விழித்து உண்பது அதற்குரிய நாளும் இன்றாம் அப்படின்னு இருக்கார். இன்னைக்கு தான் அதுன்னார். அப்போ இன்னைய நாள் தவறி போச்சுன்னா திரும்பி அடுத்த 6 மாதம் தான். அதோட ஐப்பசி பரணி தான், சித்திரப்பரணி. இன்னைக்கு சித்திரப்பரணி இன்னைக்கு தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சித்திரப்பரணி போச்சுன்னா அதோட என்னது தான் ஐப்பசி பரணியில் தான். அங்கே அது வரைக்கும் ஒரு பட்டினியாக கிடக்கிற பாவம் வந்துடுவோன்னு பயப்படுறாரு. சொன்ன அடியார் யாரும் இல்லை அப்படின்ட்டா என்ன ஆகிடுதுப்பா? டக்குன்னு சூளத்தை சைடில் வச்சுருக்காரு, அதை தூக்கிக்கிட்டு நான் போயிட்டுறேன் அன்றைக்கி கிளம்பிட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அழிந்து அணைந்து முகத்தில் வாட்டம் மிக பெருக பணிந்து ஓடி வந்து சாஸ்திராதம் உழுறார் சாமி. முதல்வர்க்கு உரை செய்வார் வாயை பற்றிட்டு, பெருமானே அடியார் யாரையும் காணும் அப்படி சொன்னாரா? அடியார் யாருங்கிற இந்த இடத்துல வைக்கிறார் சேக்கடார். இகத்தும் பரத்தும் இனி யாரை காணே. இந்த உலகத்தில் நீங்கள் இன்றைக்கு வந்து என் வீட்டில் திருவமுது பண்ணுவதற்கு எனக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? இந்த திருநீர் உத்தராட்சம் தரித்த அடியார்கள் தான். அவர்கள் தான் இகத்திலும் இனியவர்கள், அவர்கள் தான் பரத்திலும் இனியவர்கள். இந்த உலகத்திலேயே சிவசிந்தனையிலேயே என்னை வைத்திருக்கக்கூடியவர்கள். ஏன்னா அடியார் கூடவே தான் நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சித்தியார் சொல்லுகிறது. இதெல்லாம் அடியார் கூடவே தான் இருக்கணும், அவங்க கூடவே நம்ம இருக்கணும். தான் சார்பு, ஞானச்சார்புன்னு அதுக்கு பேர். அவங்க கூடவே இருந்தாலும் சிவசிந்தனையோடு இருக்கும். அதுலேருந்து விலகி வந்துட்டோம் என்ன ஆகிடும்? வெளியில் வந்துடுவோம். அடியாரை பற்றி விளக்கும் பொழுது சித்தியார் பாட்டு ஒரு அற்புதமான பாட்டு. ஈசானுக்கு அன்பில்லார் அடியவர்க்கு அன்பில்லார் எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார். பேசுவது என் அறிவிலா பிணங்களை நாம். அதனால் பிறப்பினும் இறப்பினும் பிணங்கிடுவர் விடு நீனார். ரொம்ப முக்கியமான பாட்டு சித்தியார். அந்த பாட்டு விட்டுருங்கிறார். யாராவது ஒருத்தர் 90 பூசுறதுக்கு பயப்படுறானா, விபூதி பூசிக்கலையா, துராட்சம் தரித்து கொள்ளவில்லையா, சிவருமான கும்பிடுவதற்கு தயக்கம் காட்டுறானா, அவனை அடியார் கிடையாது. அவன் யாரா இருந்தாலும் விடு நீ அப்படிங்கிறார் பாட்டில். அவங்க என்ன தெரியாம பண்ணுவாங்க? நம்மள திரும்பி பிறவிக்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்களாம். திரும்பி நம்மளை சாக வைப்பாங்க. திரும்ப ஒரு பிறவி எடுக்க தயாராக இருக்கிறோமா? இருக்கிறதுலே கொடுமை அடுத்த பிறவி வேணும்னு நினைக்கிறது தான். அறியாமல் இருந்தவாருன்னா 7 ஜென்மத்திலையும் உங்களுடைய வாழணும்னு நினைக்கிறோம். இன்னும் ஒரு ஜென்மம் பத்தாதா? அப்போ அதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்மளை பிறவிக்கு இன்னும் கீழே இழுத்துட்டு வரும். அதனால பேசுவது என்னோ அறிவிலா பிணங்கள் அப்படின்னு சொல்றார். திட்டார் அருணசிவாச்சாரி அவங்களெல்லாம், சிவருமான கும்பிடாதவங்கெல்லாம்.
ஏற்கனவே இன்னொரு பாட்டை சொல்லியிருக்கேன். அரிசனம் பூசி மாலை தொங்க பெரியவர் பேச்சும் என்று கிடத்தால் பிணத்தோடு ஒப்பர். இது சித்தியார் தான். அப்போ யாரோட தான் இருக்கணும்? பாட்டு சொல்லுகின்றார். ஆசையோடும் அரணடியார் அடியாரை அடைந்திட்டு அவர்க்கு உடன் கருமமாக செய்து, அவர் கருமம் உடன் கருமமாக செய்தனர். அவருடைய வேலை எப்படி செய்யணும்? ஏன் வேலையாக செய்யணுமா? அடியார் வேலை எப்படி செய்யணும்? ஏன் வேலையாக செய்யணும். யாராவது அடியார் வந்தாங்கன்னா அவங்களுடைய வேலை எப்படி செய்யணும்? நாம் எடுத்து செஞ்சு கொடுக்கணுமா? இதை கொடுங்க, நான் செஞ்சு தரேன், நான் அதை செஞ்சு தரது எனக்கு பணிப்பீர்களா அப்படின்னு நாம் செஞ்சு கொடுக்கணுங்கிறார். அவர் கருமம் தன் கருமமாக செய்துனார். அது எப்படி செய்யணுமா? ஆசையுடன். அந்த வார்த்தை ஆசை இருக்கணும். அந்த இடத்துல அடியாரை பார்த்தா என்ன உற்பத்தி ஆகணும்? மனசுக்குள்ள ஆசை உற்பத்தி ஆகணும். ஒரு திருநீர் உத்திராட்சம் தரித்தவங்களை பார்த்தாலே மனசுக்குள்ள என்ன உற்பத்தி ஆகணும்? ஆகா, நம்ம பெருமானை கும்பிடுற ஒருத்தர் வரார் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஆசை பிறக்கணும். நம்ம பிள்ளையை பார்த்தா என்ன ஆசை வரும்? நம்ம மனைவியை பார்த்தா என்ன ஆசை வரும்? கணவரை பார்த்தா என்ன ஆசை வரும்? தாயை தந்தையை பார்த்தா என்ன ஆசை வரும்? அப்படி ஒரு ஆசை அடியாரை பார்த்தா வரணும்னு சொல்லுகிறது குர்ஆன், சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆசையுடன் அரணடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் தன் கருமமாக செய்து கூசி மொழிந்து அருள். கூசி பேசணுமா? அதிகாரம் பண்ணாத, உரிமை எடுத்துக்காத, பயந்து பேசு. கூசி மொழிந்து அருளிங்கிறார். குரலை வசத்தி பேசாத அவங்கள்ட்ட அப்படிங்கிறார். கூசி மொழிந்தருளி ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியனர். கூத்தாடு. திருநீர் உத்திராட்சம் பார்த்தா போட்டிருக்கவங்கள பார்த்தா என்ன பண்ணு? கூத்தாடு. தட்டமிட்டு. தட்டம்னா என்ன? கை தட்டுறது தான் தட்டம். தட்டம் கூட்டுறது. கைத்தட்டி கூத்தாடு. அடியாரை பார்த்தா அப்படி செய். அவருடைய கர்மத்தை உன் கர்மமாக செய்யினார். அதனால தான் இப்போ அடியாரை தேடுறதுக்கு ஓடி போய் தேடி பார்க்குறார். அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஓடி போய் அந்த அவருடைய கர்மம் இவர் கர்மமாக செய்கின்றார்னு சொல்கிறார். அதனால் இகத்தும் பரத்தும் இனி யாரை காணே. அவங்க தான் என்னது? பிறவியை நம்மகிட்ட நிற்கிறவங்க, ஞானச்சார்புடையவர்கள். இது பாசச்சார்புடையது மற்றதெல்லாம். அதனால தான் அவர்களை இகத்தும் பரத்தும் இனியார் என்று காட்டுகின்றார். இனியாரை காணேன் யானும் திருநீரு சகத்தில் இடுவார் தமை கண்டே இடுவேன். நானும் துண்ணூறு பூச வந்தான் இடத்துல தன்னுடைய யானும் துண்ணூறு நான் எப்படி பூசிக்கிறேன்? தருமபுராதனத்தில் தீட்சை எடுத்துக்கிட்டு அங்கே உள்ள அனுஷ்டான விதியை படித்து அப்படி நான் அனுஷ்டானம் பண்ணி துண்ணூறு பூசிக்கிறேன்னு நினச்சிக்கிறீங்களா சாமி? அல்ல அல்ல அல்ல. இந்த விபூதி பூசிக்கிறாங்களா எல்லாரும், அதை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நானும் பூசிக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த விபூதியினுடைய பெருமை என்னன்னு எனக்கு ஒரு துளி கூட தெரியாது அப்படிங்கிறார். அப்படி சொல்லுகிறார் அவர். எனக்கு கீழே பூதியணி சாதனத்தார் முன்பு போற்றப்பெறாதே நாயிடினும் கீழே சொல்லியிருக்கார். பூதியணி சாதனத்தார் முன்பு போற்றப்பெறாதேன்னா எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. பூதி பூசணங்களுக்கு போட்டு நான் நிற்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, தகுதியும் கிடையாது. மதகையார் அவர் முன்பு மிகச்சிறியராயடைந்தார்னார். அதனால் நான் திருநீர் பூசிக்கிறேன் பெருமை இருந்து பூசிக்கிறேன்னு நினச்சிக்கிறீங்களா? இல்லை. சரியான பஞ்சபிரம ஷடங்காதி மந்திர சங்கீதா மந்திரங்களால் சுத்தி செய்து, ஜல சுத்தி செய்து, விபூதி சுத்தி செய்து, ஓம் ஈசானமூர்த்தே நம, தத்புருஷாய நம, அகோர ஹிருதயாய நம, வாமதே குஹியாய நம, சத்யோஜாத மூர்த்தி இப்படி பூசுறேன்னு நினைக்கிறீங்களா? சார், இப்படி பூசுற நமக்கு தெரியாது திருநீரோட பெருமை. அவர் சொல்லிக்கிறார் அதோட பெருமை தெரியாதுன்னு. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சொல்லிக்கிறார். என்ன அடக்கம் அடியார் எடுத்து பாருங்க. அப்படி சொல்கிறார். அப்படி சொல்ல அதே மாதிரி அப்பர் சாமியோட அந்த பெருமையை பார்க்குறோம். அப்பர் சாமி அருளு பெரும் சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து உய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான். இந்த கல்லில் மேலேருந்து வந்தது யார் தெரியுமா? அது நான் தான். நீட்டரையிலேருந்து வந்தது யார் தெரியுமோ? அது நான் தான். ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன், பார்க்கலையே நீங்கள்? நான் பூஜை பண்ணது ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். அது நமக்குள்ள பெருமை இல்லையா? நம்ம என்ன செஞ்சாலும் ஃபேஸ்புக்கில் போடலாம், அவங்க திருப்தி ஆகாது. அப்பர் சாமி யாருலே அவருக்கு தெரியாது இல்லையா? அதனால் வடிவுதாம் காணாராயினும் நரதம். இவர் யாரே அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவர் அருளுபரும் சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து உய்ந்த தேரலும் உணர்வில்லாத சிறுமை. அது போல இவர் சொல்லுகின்றார். இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன் யானும் திருநீரு சகத்தில் இடுவார் தமை கண்டே இடுவேன். எல்லாரும் திருநீர் பூசிக்கிறத பார்த்து நானும் பூசிப்பேன், தவிர்த்து எனக்கு பெருமை இருந்து பூசிக்க மாட்டேன் என்று தாழ்ந்து இறைஞ்ச. என்ன ஒரு அடியாராக கன்சிடர் பண்ணிக்கிங்களேன்னு கேட்கல இல்லையா? ஆனால் அவருடைய முடிவு அதுதான். நம்மளும் ஒரு அடியார் தானே,
நம்மளும் தானே துணூறு பூசிக்கிறோம். இவர் கேட்குறது என்ன? அடியார் சுவாமி வேலை விருப்பம் உள்ளவங்க, உபூதி திராட்சை என்ன பண்ணிருக்கிறவங்க, அப்படி தானே குவாலிஃபிகேஷன் நம்மகிட்டே இருக்குது. அப்படி யாருங்க முடிவெடுப்பா? யார் முடிவெடுப்பா? உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறான் ஒருத்தனை ஏமாற்றிட்டான், வஞ்சித்துட்டான், பொய் சொல்லிட்டான், பொய் சாட்சி சொல்லி அவனை அசிங்கப்படுத்திட்டான், அவன் குடும்பமே அழிஞ்சு போச்சு, நிர்கதியில் நிற்கிறான். அப்படின்னா ஒருத்தன் எப்படி சொல்லி தான் திட்டுவான்? கடைசியாக அவன் பிள்ளைய அவன் திம்பான்னு திட்டுவான். கேட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையை? பிள்ளைய திங்கோ அப்படின்னு திட்டுவாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த வழக்கம் இருக்குது. பிள்ளைய நீ திம்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு முன்னாடி உன் புள்ள போகும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அந்த வார்த்தையை இங்கே மெய்ப்பித்து காண்பிக்க நினைக்கிறார் நாயனார். பிள்ளைய திங்கிறது கூட அங்கே உபச்சாரம் தான். என்ன அர்த்தம்? நீ போகிறதுக்கு முன்னாடி உன் புள்ள போயிடும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அந்த வார்த்தையை ஒரு அடியார் சாப்பிடணுங்கிறதுக்காக தன்னுடைய பிள்ளை கறியை தானே தின்பதற்கு தயாராகிறார் நாயனார். ஒரு அடியாரை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்? என்னென்னா ஒன்றுமே இல்லை. திருநீர் உத்திராட்சதாரிகளை வேதம் இல்லாமல் பார்க்குற புத்தி வேணும்னு கேட்டுக்கணும். அதைத்தான் இங்கே நம்ம கற்றுக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு கடினமான பாடம் நடக்குது நமக்கு. சிம்பிளாக நம்ம மனசில் நினச்சிக்க வேண்டிய ஒரு பாவனைக்கு இவ்வளவு கடினமான, ஏன்னா அதை நம்ம செய்ய மாட்டோங்கிறதுக்காக. அடியார் பண்பு இகழ்வார் ஆதர் அப்படிங்கிற ஞானசம்பந்தர் அதுக்காக அப்படிலாம் காண்பிக்கிறாங்க. உம்மை போல நீர் இட்டார் உளரோ. ஏன்னா இப்போ சொன்னே அதுதான் நம்ம பூசிக்கிறோம். ஈசா ஆனந்த புருஷா வாமதேவம் அகோரம்னு சத்தியம் பத்தியவர்ம ஷடங்காதி மந்திரங்களெல்லாம் அனுசாரம் பண்ணிக்கிறோம். அந்த பூதி வாங்கி பூசிக்கிறோம் பண்ணிக்கிறோம். திருநீற்றுடைய பெருமை நமக்கு தெரியுதா என்ன? கெட்டேன் பண்டு பாங்கு பயிலாத வெண்ணீட்டின் பொழிவு இவர் மேல் நெற்றியில் கண்டேன் அப்படின்னாரு ஏனாதி நாயனார். அதுக்கு முன்னாடி திருநூறு அவர் நெத்தியில் பார்த்ததே இல்லை. சமண சமயத்தாரான்னு தாருங்கிறாங்க அவரை. அதிசூரன் அவனுக்கு அந்த கேடயத்தை இப்படி விளக்கணுன்னே துண்ணூரை பார்த்தாரோ இல்லையா? என்ன பண்ணார்? கெட்டேன் அண்டர்பீரான் சீரடியாராயினார் அப்படிங்கிறாருங்க. விபூதி பூசு. அதுக்கு முன்னாடி அவன் கிறிஸ்தவனாக இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடி அவன் சமணனாக, அதுக்கு முன்னாடி இஸ்லாமியனாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி என்ன உத்ராட்ச பூனையானி அப்படிம்போம். இன்றைக்கி மட்டும் பட்டையை போட்டு வந்துட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? எத்தனை பேரை கேட்டிருக்கோம் அந்த கேள்வி? சொல்லி பாருங்கள். ஒரு நாள் அந்த துணூறு பூசணவங்களை பார்த்து அடியார் அண்டர்பீரான் சீரடியார் நினச்சிருக்கிறோமா? சொல்லுங்க பார்ப்போம். அப்புறம் எப்படி நமக்கு திருநீட்டுடைய பெருமை தெரியும்? நம்ம பூசிக்கிறது பெருமை இருந்தால் பூசிக்கிறோம்? இல்லை இல்லை இல்லை. ஆனால் இவர் அடியார் தான் சாமி, அடியாருக்காக தாம் பிள்ளை கறியை தான் திங்க தயாராகிட்டார். அப்போ இவர் அல்லவா திருநீட்டுடைய பெருமை தெரிந்தவர், அவர் அல்லவா திருநீற்றை பூசியவர். இப்போ நம்ம பூசுறதுலாம் பொய் வேடம் அப்படி வச்சுக்கிட்டது தான். இப்போ அதனால தான் சாமியை அங்கீகரிக்கிறார். அவரை பார்த்து உண்மை போல நீர் விட்டார் உளரோ. ஒன்றை போல துண்ணூறு பூசுறவங்க யார் யாருக்கா உலகத்தில்? சரி தொண்டார் அப்படின்னார். உண்மை போல நீரிட்டார் உளரோ உண்பீர் நீர் என்று செம்மை கற்பில் திருவெங்காட்டு அம்மை தம்மை. உடனே அம்மா பார்க்க பார்க்குறேன். அந்த அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு என்ன நடக்குது, என்னென்ன லீலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த அம்மா. அந்த அம்மா பக்கம் பார்வை டக்குன்னு திரும்புது. களந்திருத்தி வெம்மை இறைச்சி சோறு இதனில் மீட்டு படையும் ஜனப்படைத்தார் தம்மை ஊட்ட வேண்டி அவர் உண்ண புகழும் தடுத்து அருளி அப்படின்னாரு. அதனால் களம் திருத்தி வெம்மை இறைச்சி சோறு. வெம்மை இறைச்சினா கொடுமையான சோறுன்னு அர்த்தம். இது சேக்கரார் சாமியோட கருத்து. இந்த இடத்துல இறைச்சி இது வரைக்கும் திருவுமதுன்னு இருந்தார். இப்போ அது என்னவாயிடுச்சு? வெம்மை இறைச்சியாக இருக்குது. என்ன எங்கள் நாயனார் இந்த பாடுபடுத்துறியே நீ அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வந்துட்டு இருப்போம் இல்லையா? சேக்கரார் சாமி எப்பொழுதுமே நாயன்மார் பக்கம்தான். நாயன்மார் ஏதாவது ஒன்று சொன்னால் அவருக்கு பிடிக்காது, சாமி சொன்னாலும் பிடிக்காது அவருக்கு. நாயன்மார்னால் அவர் அப்படி தான் வச்சு கொண்டாடணும் அப்படிங்கிறத சேக்கரார் சாமியோட அபிப்பிராயம். அதனால் வெம்மை இறைச்சி சோறு இதனில் மீட்டுப்படையும். மீட்டுப்படையும் நாங்கள் ஏற்கனவே இலையில எல்லாம் பரிமாறியாச்சு. இப்போ இதுலேருந்து எடுத்து அதில் போடுக்கிறார். மீட்டுப்படையும் எல்லாத்தையும் ஆல்ரெடி போட்டாச்சு. அது இந்த இடத்துல இலையில் இவர் போட்டிருக்க இலையில் எல்லாத்தையும் அங்கே பரிமாறியாச்சு. அதனால் அங்கேருந்து கொஞ்சம் சோறு எடுத்து இதில் போட்டு, அங்கேருந்து கொஞ்சம் கறி எடுத்து, அங்கேருந்து கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக அப்படி வைக்கிறார். அப்படி சொல்கிறார். உம்மை ஊட்ட வேண்டி அவர் உண்ண புகழும் சாப்பிட போகிறார் அப்படிங்கிறார். சரி, அதோட நம்ம இந்த அமர்வை நிறைவு பண்ணிவிடும்.
மணி 1 ஆகிட்டு. மிச்சம் உள்ளது கொஞ்சம் சுவையோடு பார்க்கணும். இதை இப்போ பாதியில் எடுத்துட்டேன்னா அது கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும். அதனால் திரும்ப இடைவேளைக்கு பிறகு மிச்சத்தை பார்க்கலாம். இன்னும் எத்தனை பாட்டு இருக்குது? 1 2 3 4 5 6 7 10 பாட்டு இருக்குது. 10 பாட்டு நம்ம அடுத்த முறையில் பார்ப்போம்னு சொல்லி நிறைவேப்படுறோம். நமக்கே எப்படி பதறுது. உன்பீர் நீர் என்று செம்மை கற்பில் திருவெங்காட்டு அம்மை தம்மை களந்திருத்தி வெம்மை இறைச்சி சோறு இதனில் மீட்டு படையும் என படைத்தார். தம்மை ஊட்ட வேண்டி அவர் உண்ண புகழும் தடுத்து அருளி. இப்படியாக ஒரு அடியவர் கூட இல்லாமல் நான் சாட மாட்டேன் என்று சொன்ன அந்த பைரவர் யாரையாவது வெளியில் சென்று அடியாரை அழைத்து வா அப்படின்னு அனுப்பிட்டார். இப்படியாக நாயனார் வெளியில் சென்று அடியவர்களை தேடி யாரும் காணாது திரும்ப வந்து சகத்தில் நீரிடுவார் தம்மை கண்டு நானும் இடுவேன் அப்படின்னு சொல்லுகின்றார். அப்போ தாழ்ந்தறிஞ்ச உம்மைப்போல் நீரிட்டார் உள்ளரோ, உன்னை விட பெரிய ஆள் யார் இருக்கா உலகத்தில் என்று சொல்லி சாமி வாழ்த்தி பக்கத்தில் உட்காரும் என்று சொல்லி அவருக்கும் சாப்பாடு எல்லாம் படைக்க சொல்லி சொல்லுகின்றார். இவ்வாறாக அம்மையார் அங்கே இலையை போட்டு இலையில் எல்லா விதமான கறிகளையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ சாதத்தில் கையை வச்சு பக்கத்தில் இருக்கிற கறியை எடுத்து பிசையறதுக்கு போகிறார் வேகமாக. சாமி பிசைஞ்சு டக்குன்னு வாயில் வைக்க போகிறார். கையை பிடிச்சார் சாமி வந்து டக்குன்னு. என்னையா அவனுக்கு அவசரம்? அப்படி 6 மாதத்துக்கு ஒரு தடவை நான் சாப்பிடுவேன். எனக்கு தானே சாப்பிட்ற, என்ன இப்படி ஒரு அவசரம் அப்படிங்கிற. எல்லா ட்ராப்பையும் தாண்டி வந்துக்கிட்டே இருக்கார். ஏதாவது வகையில் அவர் சிக்குவாரா, ஏதாவது வகையில் அவருடைய அந்த அவர்கிட்ட பாசம் இருக்குங்கிறது தெரியுமா, ஏதாவது ஒரு வகையில் அவர்கிட்ட ஆணவமலம் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருமா, ஏதாவது ஒரு வகையில் அவர்கிட்ட மாயை சார்பு இருக்கா, ஏதாவது ஒரு வகையில் அவர்கிட்ட கர்ம சார்பு இருக்கா அப்படின்னு நம்மகிட்ட காமிக்கிறதுக்காக சாமி இவ்வளவு போட்டு அவரை வறுத்து எடுக்கிறார் இல்லையா. அவர்கிட்ட இல்லைங்கிறத காமிக்கிறதுக்கு இத்தனை பாடுன்னா நம்மகிட்ட இருக்குங்கிறது எத்தனை பாடு இல்லையா. இது எல்லாமே இருக்குங்கிறது எத்தனை பாடுப்போம். இல்லைங்கிறத காமிக்கிறதே இத்தனை பாடாச்சு. இதில் எல்லாத்துலேயும் அளவில் கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கும். நம்ம ஆனால் மூலமாக அறியாமையாக அது அதிகமாக இருக்குது. மாயை சார்பாக அதை விட அதிகமாக இருக்குது. கண்மமாக ஒவ்வொரு வினாடி செய்து கொண்டு இருக்கிறோம், மனத்தால் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்படியா? இது வருது, சவுண்டு வருதுங்களா? ஐயா சத்தம் வருதா? வருதா? நல்லா. தம்மை ஊட்ட வேண்டி அவர் உண்ண புகழும் தடுத்து அருளி. உண்ண போகிறாருன்னு அர்த்தம். சாதத்தை பிசைஞ்சிட்டாருங்க. சாதத்தில் கறியை போட்டு பிசைஞ்சிட்டாரு. சாமி எடுத்து உண்ண புகழும் வாயில் வைக்க போனாரோ, பிசைஞ்சிக்கிட்டு இருந்தாரோ, கையை வைக்க போனாரோ, என்ன செஞ்சாருன்னு தெரியல. ஆனால் சாமி அப்போ தான் தடுக்கிறார். என்ன தடுக்கிறார்? 6 திங்கள் ஒழிந்து உண்போம், உண்ணும் அளவு தாழாது, சோறு நாளும் உண்பீர் முன் உண்பது என் கேட்குறார். நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நான் சாப்பிட்றேன், நானே என்ன சாப்பிட உட்காந்துருக்கேன். சோறு நாளும் உண்பீர் அர்த்தம் இருக்குது. நித்தியமும் நம்முடைய முத்தி இன்பத்தினை அனுபவித்து கொண்டே இருக்கின்றேன்னு அர்த்தம். சோறுனா முத்தின்னு அர்த்தம் இருக்குது. சொத்தம்பிரான் அப்படிங்கிறோம். சொத்தென்று தேவரதோழன் என்ற சுந்தரச்சோதி அப்படிங்கிறார் சுந்தரமூர்த்தி சாமி. நான் தான் உன்னை பாடாது சொத்தனா பாடுறதுன்னு அர்த்தம் இருக்குது. சொத்தனா பாடுறது இருக்கு. சோறுனா நேரடி பொருள் முத்தி. அதனால சோறு நாளும் உண்பீர் பாதகமே சோறு பட்டினவா தோல் நோக்கம் உண்பாது என் நம்முடன் துய்ப்ப மாறில் மகவு பற்றீரேல் மைந்தன் தன்னை அழையும் என அப்படின்னார். அடுத்த கண்டிஷன் சொல்றார். நம்முடன் துய்ப்ப, உடன் துய்ப்ப. சின்ன குழந்தைங்களாம் இருக்கிற வீட்டிலலாம் நான் போனேன்னா அந்த குழந்தைங்களை விட்டு நான் சாப்பிட்றது இல்லைப்பா. குழந்தைங்களை பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு இலை போட்டு அவங்களுக்கு கறி இதெல்லாம் சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்றது பார்த்துட்டு தான் நான் சாப்பிட்றது. உங்கள் வீட்டில் குழந்தை இருக்கா கூப்பிடுது அப்படிங்கிறாருப்பா சாமி.
வீட்டில் குழந்தை இருக்கா? இருக்கிறதே ரொம்ப மோசமான கண்டிஷன். கடைசி ட்ராப் அதுதான். இப்போ பிள்ளை இருந்துச்சு, அது இப்போ கூப்பிட்டா வராது, கூப்பிடவும் முடியாது. இப்போ சாப்பிட முடியாதுன்னா என்ன பண்ண முடியும்? ஏன்னா இதுக்கு ஒரு சப்டிஷன் கொடுத்துட்டா, நான் தான் அடியாராக வந்து உட்காந்தாச்சு, அதுக்கும் ஓகே ஆச்சு. இப்போ பிள்ளைய கொண்டானா எங்கேருந்து கொண்டாடுறது பிள்ளையப்போ? பிள்ளைய தான் இவங்க தான் கழுத்தை வெட்டினாங்க, தலையை தனியாக சமைச்சிருக்கிறாங்க, தோலை உரிச்சிருக்கிறாங்க, தனியாக திரும்ப சேர்க்கணும்னு நினச்சா கூட அது என்ன பண்ண முடியாது, சேர்க்க முடியாது. மனித பிரயத்தினால அது முடியாத காரியம். எப்படி முடியும்? அது எப்படி கொண்டு வர முடியும்? நாயனார் தவிக்கிறார் கிடந்துக்கிட்டு. ஒரே வார்த்தை தான், மாறில் மகவு பெற்றீரேல். ஆமாம், பெற்றேன், பிள்ளை பிறந்திருக்கு, பிள்ளை இருக்குது, ஒத்துக்கிறார். ஆமாம், பிள்ளை இருக்குது. ஆனால் இப்போ வருவாரா? ஹாஸ்டலில் இருக்கான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறேன். அவர் பதில் சொல்கிறார், சென்னையில் இருந்தால் இப்போ என்ன பண்ண முடியுங்க? ஒருத்தர் படிக்க வச்சு ஏதோ கான்வென்ட்டில், ஊட்டி கான்வென்ட்டில் சாமி படித்து வச்சுருந்தாங்க, இப்போ பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு பதில் சொல்கிறார் சாமி. அழையும் என ஈரும் முதலும் இல்லாதார்க்கு முடிஞ்சதுன்னு ஒன்று இவர்கிட்ட கிடையாது, தொடங்குனதுன்னு ஒன்று இவர்கிட்ட கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ முடிஞ்சதுன்னு ஒன்று இருக்கான்னா இங்கே நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் புள்ள முடிச்சிட்டாருன்னு. அப்படி இல்லைங்கிற அர்த்தத்தை இங்கே சொல்கிறார் சேகரார் சாமி. ஈரும் முதலும் இல்லாதார்க்கு இப்போது உதவான் அவன் என்றார். வரமாட்டான். இதே வார்த்தையை அப்பர் சாமிகிட்ட சொல்கிறாங்க. அப்போ தெரியுங்களா என்ன? இதே வார்த்தையை சொல்கிறாரு, இதே கேள்வி இவருக்கு போடுறார். அப்போ அப்பர் சாமி யார்? இவரு தான் அப்பர் சாமி. ரெண்டு பேரும் ஒன்று தான், ஒரே கண்டிஷன். சாப்பிடும்போது இவர்கள் காதலர் இவர் தம்மில் மூத்த செய்கையும் காட்டுதும் அப்படிங்கிறாங்க அப்பர் சாமி. காதலர் அப்படின்னா பையன்னு அர்த்தங்க. காதலர் இவர் தம்மில் மூத்த செய்யும் காட்டுதும், இவன் அங்கே உதவானார். அவ்வளோதான். இங்கே அதே கேள்வி. அப்போ உத்தராவதியார்கிட்ட என்ன விருப்பமோ என்ன அனுகிரகமும் இருக்கோ அதே அனுகிரகம் விருப்பம் யார்கிட்ட இருக்குப்பா? அப்பர் சாமிகிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல தலைவுக்கு ஒப்பிட்டு சிந்திக்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்த, இல்லையா? அந்த பிள்ளையை ஒரு வர வச்சுட்டாரா இல்லையா அப்பர் சாமி? வர வச்சுட்டார். அப்போ என்ன வேறுபாடு இருக்குது ரெண்டு பேர்ட்டையும்? ஒரு வேறுபாடுமே இல்லை. இப்போது உதவான் அவன். சாமி கும்பிட்டு கூணி குறுகி கை நடுங்கி உடல் நடுங்கி வேர்த்து விதிர்த்து நிற்கிறார் சேத்தன் நாயனார். என்ன பண்ண முடியும்? என்ன அர்த்தம் இதுக்கு? ஏதாவது அர்த்தம் இருக்கா இந்த கேள்விக்கு? பிள்ளைய கூப்பிடுனா எப்படி கூப்பிட முடியும்? நான் ஊருக்கா போயிருக்கான் கூப்பிடுறதுக்கு, இல்லை வேற யாராவது கொண்டு இருக்கானா? நம்ம தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கோம் பிள்ளை செத்துடான்னு நினைக்க. இல்லையே, நாமளே தான் ஒன்று இருக்கான். அரை மணி நேரம் கூட அவ்வளோ, ஒரு மணி நேரம் இருக்கும் நினச்சிப்போம். ஏன்னா ஒரு மணி நேரம் தான், ஒரு மணி நேரத்துக்கு முன்னே தான் போயிருக்கான். ஸ்கூல்லேருந்து நான் தான் கூப்பிட்டு வந்தேன், தலையை வெட்டினேன், தோலை உரித்தேன், தனித்தனியாக எடுத்தேன், கறியாக சமைச்சேன், எல்லாம் கொண்டு சட்டியாக உட்காந்துருக்கேன் எல்லாம். இங்கே இப்போ கொண்டு போய் பிள்ளைய கூப்பிட்னா எப்படி கூப்பிட முடியும்? சாமி சொல்கிறார், நான் இங்கு உண்பது அவன் வந்தால் நாடி அழையும். உன் பிள்ளை வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நல்லா சாப்பிட முடியாது. எப்படி கூப்பிட முடியும்? நான் ஊருக்காக போயிருக்கான், பக்கத்து தெருவில் இருக்கானா, விளையாட போயிருக்கானா? என்ன அர்த்தம் இல்லாமல் சொல்கிறாரு சாமி எப்படி இருக்காது? நாடி அழையும் நடுங்கிறார். என நம்பர்தாம் அங்கு அருளி செய்து அறியார் செய்யத்தறியார் தலைவர் அமுது செய்து அருள யாம் இங்கு என் செய்தால் ஆகும் என்பார். விரைவுற்று எழுந்து அருளால் பூமென் குழலார் தம்மோடு புறம் போய் அழைக்க புகும் பொழுது. சிக்கே சேர்ந்த இந்த பாட்டை எடுத்து காமிக்கிறார். அடியார் சொன்னால் அப்படியே செய்ய வேண்டியதுதான். இது உண்மையாக இருக்குமா, நடக்குமா, நடக்காதா, இதை பற்றி இங்கே ஆராய்ச்சி கிடையாது. இப்போ நாம தான் வெட்டியிருக்கிறோம், இவர் தான் வெட்டியிருக்காரு, இவர் தான் தனித்தனியாக சமைச்சிருக்காரு. இந்த பிள்ளைய போய் கூப்பிடுறது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? எப்படி கூப்பிட முடியும்? அப்புறம் ஏமாத்த விளையாது அப்படின்னு உரை எழுதுறாங்க. அல்ல, என்ன சொல்கிறாரு? தட்டமிட்டு கூத்தாடி திரிய அவர் கருமம் தன் கருமமாக செய்யணும். அந்த பாட்டு எடுத்து மேற்கோள் காமிக்கிறார். அவர் சொன்னதை செய்ய வேண்டியது தான், அது செஞ்சால் தான் வழிபாடுனார். இவர் என்ன அப்படி அதிசயமாக சொல்கிறார்? நாயனாருக்கு என்னமோ ஒரு மனசில் தோணுது. கீழே அடியார் இல்லை,
சொன்னேன். அவனும் அவர் ஏற்றுக்கல. போயிட்டு வந்தோடனே சொல்யூஷன் கிடச்சது இல்லை. என்னென்னு கிடச்சிது? பக்கத்தில் உட்காந்துக்கிறது அடியார் இல்லைங்கும்போது முதல்ல வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. என்ன பண்ண போகிறோமே தெரியலனார். அப்புறம் உள்ளே வந்தோடனே டக்குன்னு என்ன கிடச்சிது? அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடச்சிது. நாமளே துணர் பூசிக்கிறாள் தான், நம்ம என்ன பண்ணால் அவர் ஏதாச்சும் வழி பண்ணுவார் போல் இருக்குது. அது மாதிரி இதுக்கும் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் போல இருக்குது. அப்போ அவர் சொல்கிறதே நம்ம செய்வோம். முன்னாடி சொன்னது என்னது? அவர் சொன்னதை செஞ்சது தான். இப்போவும் அவர் சொன்னதே செய்வோம் என்று சாமி ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க. தலைவர் அமுது செய்து அருள அடியார் இல்லை, தலைவர்ன்ட்டார். அவ்வளோதான். அடியார் வேற, சாமி வேறையா கிடையாது. பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார்னார் மணிவாசக பெருமானார். பொன்னம்பலத்தில் ஆடுறதும் இவரும் ஒன்று தான் அப்படிங்கிறார் இல்லையா? தலைவர் அமுது செய்து அருள அம்பலவர் அடியாரை தேடியவர் புறத்தணைந்தார். ஏற்கனவே எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. சித்ராவதி வாசல் வந்து நிற்கும் போது என்ன சொன்னாங்க? அம்பலவர் அடியாரை அவர் அமுது செய்விப்பார், எவ்வெருமான் இன்றைக்கு எவரையும் கண்டிலர், தேடியவர் புறத்தணைந்தார்னு சொல்லியிருக்காரு தம்பி. தலைவர் அமுது செய்து அருள யாம் இங்கு என் செய்தால் ஆகும் என்பார். விரை உற்று எழுந்து அருளால். உள்ளுக்குள்ள திங்க் பண்ணுறது எல்லாமே என்னதான்ப்பா? அருளால். ஏஞ்சி போனா நடக்குமா? பிள்ளை வருவானா? வாய்ப்பே இல்லை. ஏங்க, செத்து போன பிள்ளை அடக்கம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டா கூட, அடக்கம் பண்ணுற வரைக்கும் இந்த உடம்பை வச்சிருந்தா கூட கூப்பிட்டா வருமா? ஆண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டவர் வருவாரோ இம்மாநிலத்தை நாங்கள் ஔவையார். அழுது நாம தான் வீணா போகலாமே தவிர்த்து செத்து போனவங்க வருவாங்களா என்ன? வரமாட்டாங்க. இவர் எப்படி கூப்பிட போகிறார்? அருள் செலுத்துதுங்கிறார் சேர்க்கிறாங்க. அருள் செலுத்துது, அவ்வளோதான். ஏன் உள்ளுக்குள்ளே இவருடைய தற்போதமே இல்லையே. மனுஷனா ஒரு திங்க் பண்ணுறா தானே, பிள்ளை தான் செத்துறானே எப்படி வருவாங்க, ரெண்டெல்லாம் வரலாம். தற்போதமே இல்லை, செலுத்துறது பூரா அருள் தான் அப்படிங்கிறார். விரை உற்று எழுந்து அருளால் பூமென் குழலார் தம்மோடும் நங்காய் வா அப்படின்னு அம்மாவை அழைச்சிக்கிட்டு வெளில போகிறார். பிள்ளைய கூப்பிட புறம்போய் அழைக்க புகும் பொழுது இப்போதான் பிள்ளை இல்லையே அப்படின்னு ஏங்குறார். வேறு இடத்துலையும் இந்த கேள்வி, இந்த இடத்துல குறிப்பு கொடுக்கவே இல்லை சேகர். அவருக்கு இந்த இடத்துல தான் பிள்ளை பாசம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன இடத்துல காமிக்கிறார். பிள்ளைய கூப்பிடார். ஓலம் இடன்னார். ஓலம் எப்படி விடுவாங்க? அழுது அழுது தான் விடுவாங்க. இப்போ தான் என் பிள்ளை இருந்தான்னா நேரத்துக்கு சாமி சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காதே, இப்போ அந்த பிள்ளை என் கையில் இல்லையேங்கிற எண்ணம் அவருக்கு இப்போ தான் வருகிறது. அவருக்கு அப்பவும் பிள்ளை எதுக்கு தான் உதவணுங்கிறாருப்பா, சாமி சாப்பிட்றதுக்காகத்தான்.